ஹாய் ஹீரோஸ், நான் தான் 0 to ஹீரோ ஹரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஆஃபீஸோட மேக் ஓவர் அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்ல, இந்த வீடை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடை நம்ம இப்போ ஆஃபீஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் பெருசாக செலவு பண்ணுற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக எப்படின்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும்தான் இதில் ரெடி பண்ண போகிறோம். இப்போது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத அதுக்கான செலக்டட் பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போ சிவில் ஒர்க்குக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அதே மாதிரி ஆர்கிடெக்ட் ஒருத்தங்க இருக்காங்க, டிசைனிங் ஒருத்தர் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலியில் இருக்கவங்கள மட்டுமே வச்சு தான் இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்டை நம்ம முடிக்க போகிறோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர போகிறாரு, இந்த சிவில் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவர் தான் வர போகிறாரு. ஆக்சுவலாக அவர் என் ஸ்கூல்மேட்டு. ஸோ அவரை வர சொல்லி இந்த இடத்த ஃபுல்லாக காட்டிட்டு இதுக்கு எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்னு ஒரு சின்ன எஸ்டிமேட் வரும். ஏன்னா நம்ம ரொம்ப பட்ஜெட் கம்மியாக வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். சரி, அவர் வந்தோடனே நம்ம இந்த வீடை ஃபஸ்ட்டு சுற்றி காட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு நம்ம இதில் என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணால் நல்லா இருக்குங்கிறத ஒரு ஐடியாவுக்கு வரலாம். ஓகே, இவன் ராஜு, இது இசைக்கிராஜ். நாங்கள் எல்லாருமே ஸ்கூல்மேட்ஸு. இப்போ மாப்பிள்ளை தான் வந்து இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ பண்ணலாம். நீங்கள் பாரு மாப்பிள்ளை, பட்ஜெட் கிடையாது. ஆக்சுவலாக இது நம்ம கூடவும் கிடையாது, வாடகை வீடு. சரியா? அதனால நீ வந்து இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துட்டு எது இப்போதைக்கு இங்கே பாரு, பேட்ச் ஒர்க் பார்த்து நம்ம நீட்டாக கொஞ்சம் அப்படி இருக்கணும். ஆனால் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக மெயின்டைன். இப்போதைக்கு மெயினாக நீ வந்து பார்த்தல வர அந்த வெளியில் ஏரியா இருந்தது, அது ஒன்று. அப்புறம் ஒரு சின்ன ரூம் இருந்தது, இந்த ஹாலு, இந்த ஒரு ரூமு, அப்புறம் கிச்சன். இந்த இது இருக்க வரைக்கும் உள்ளதை மட்டும்தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உள்ளதை நம்ம அப்புறம் ரெடி பண்ணுவோம். சரியா? நீ ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு உங்கள் 2 பேருக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள், அதுபடி ரெடி பண்ணிப்போம். ஓகே? சுற்றி பாருன்னா சுற்றி பார்க்க மாப்பிள்ளை. இதில் உன்னோட ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் என்ன? ஆக்சுவலி என்னென்னலாம் எதிர்பார்க்குற இதில் மாப்பிள்ளை? இப்போதைக்கு ஃப்ரண்ட் ஏரியா இருக்குல்ல, ஃப்ரண்ட் ஏரியாவை பூசணும் கொஞ்சம். சரியா? ஈவன் பண்ணி விடணும். இந்த இடம் மட்டும் மெயினாக போடணும். இங்கே பாரு, எதுவுமே வந்து நீ வந்து பெர்ஃபெக்ட்டுன்னு எனக்கு ஃபுல்லாக பிரித்து பண்ணுறதுலாம் இல்லை. எனக்கு இப்போ இது ஃப்ளாட் ஆகணும் அவ்வளோதான். இல்லை இதில் ஃப்ளோர் மேட்ஸ் எனக்கு எதில் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும்னு பார்க்கணும். நீ காஸ்ட் கட்டிங் பண்ண முடிஞ்சதெல்லாம் நீ பிளான் பண்ணு. இல்லை ஈவனாக இதுவே இருக்குது, கொஞ்சம் பல்ல இருக்க இடத்த மட்டும் பூசிட்டு இதில் வேறு ஏதாவது ஃப்ளோர் மேட்ச் ஏதாவது போட்டால் நல்லா இருக்குமா, எது பட்ஜெட்டாக பண்ணுமோ அதை பண்ணணும். ஓகேவா? இது ஆக்சுவலாக நம்ம ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் சொல்லியிருந்தோம் தெரியுமா? அதுக்காக இங்கே டிசைட் பண்ணியிருக்கு இந்த இடம். ஆனால் இனிஷியலாக நம்மளோட ஆஃபீஸ் அதையும் உள்ளே கொண்டு வர மாதிரி பிளான். சரியா? ஸ்டுடியோ டைப்பும் உள்ளே கொண்டு வராது, பார்லரும் உள்ளே கொண்டு. இது ஃப்யூச்சரில் இந்த இடத்த பார்லராக ரெடி பண்ணோம். பார்லர்னால் வெறும் ஐஸ்கிரீம் பார்லர் கேட்கவே மட்டும்தான், உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு கவுண்டர் மட்டும் வாங்கிட்டு போகிற மாதிரி டைனிங்லாம் கிடையாது. ஆமாம், எதுவுமே கிடையாது, டேக்அவே மட்டும்தான். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. இந்த ஃப்ளோரிங் பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த இருக்குது பார்த்தியா, இந்த மாதிரி இடம் சின்னதாக இருக்கிற இடம் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு எனக்கு வந்து நான் ஒரு டெக்ஸ்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பேஸில் போகணும். எல்லாமே இப்போ இந்த இது ப்ரௌனா, இதெல்லாம் ப்ரௌனா, மற்றபடி வால் கொண்டு ஃபுல் ஒயிட் பெயிண்ட் பண்ணணும். சரியா? அதுவும் ஒரு மாதிரி அன்ஈவன் டெக்ஸ்சரில் வேணும் எனக்கு. இந்த மாதிரி அலுவலுன்னு கூட வேண்டாம், எனக்கு ஒரு அன்ஈவன் டெக்ஸ்சரில் வேணும். டெக்ஸ்சர் பெயிண்டிங் போனோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக. சரி, இப்போ இந்த மாதிரி சின்ன கேப்ஸ் இருக்குது அப்படின்னா இது நம்ம பட்டிலே ஃபில் பண்ணிடலாம். சரி, பட்டிலே ஃபில் பண்ணிடலாம். உனக்கு டெக்ஸ்சர்லேயே அதில் வந்துடும். அதில் வந்து இஷ்யூ இருக்காது. சரி, நீ வந்து இதில் வந்து ஒருமே செலவு பண்ண போகிறதில்ல அப்படின்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் அந்த வெறும் ப்ரஷ்லேயே வந்து இல்லை அப்படி அதில் நிற்காது. அந்த பெயிண்ட் வந்து ஸ்டாண்ட் ஆகாது. அதுக்குன்னு குவாலிட்டி ஆஃப் பெயிண்ட் வேறு, மெட்டீரியலே வேறு வரும். அது சரி, ஓகே. நான் ஒரு அசம்ஷன் ஒரு இது கொடுக்குறேன். எனக்கு அந்த அவுட்டு வந்து நீ வந்து யூஸ்வலாக ஒரு மெத்தட் பண்ணுவல, அந்த மெத்தடில் எல்லோரும் பண்ணுவாங்க. எனக்கு அது வேணாம்.
எனக்கு வந்து அதே அவுட்புட் வேறு எதில் எடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணும். சரியா? எனக்கு அதே சீலிங் எதுவும் பண்ணணுமா? சீலிங் எதுவுமே பண்ண வேணாம். எனக்கு அந்த ஆன்டிக் எதுவுமே மாறக்கூடாது. சரியா? அதுக்காக தான் இப்போ நம்ம இது போனோன்னா இதெல்லாம் கவர் பண்ணி ஃபால் சீலிங் காஸ்ட் ப்ரைஸும் அதிகமாகும். அதனால சீலிங்ஸ் எதுலேயுமே கை வைக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உன்ட்ட. சரியா? இது ஒன்று. நீ வால் பாரு. இப்போ மெயினாக இது ஒன்று அது இதுக்கு டைல்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த ரூம்லாம் விட்டுரு, எனக்கு இதுக்கெல்லாம் வால் மட்டும் பாருங்கள். வால் பாரு. இது வந்து ஃப்ளோரிங் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துக்கலாம். உள்ளே போயிட்டு அந்த ரூம்ஸ்லேயும் கொஞ்சம் பாரு. சரி, இந்த வால் அதாவது அந்த லெவலுக்கு கொத்தி நம்ம பூசணுன்றோம். இப்போ இது கொத்தும் போது மேலேயும் கிராக் விட்டு வந்துச்சுன்னா அது சரி தான் பூசணும். ஏன் இப்போ நீங்கள் உள்ள கொத்த முடியாதா? பண்ண முடியாது. உள்ள போர்டு வச்ச மாதிரி இங்கேயும் போர்டு வச்சு மறைக்க முடியாது. அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் போர்டு வைக்கிறது காஸ்ட் ஆகும். உங்களுக்கு மண் இருக்கா, இந்த மண்ணுக்கு என்ன ஆகும்னா கரையான் வரும். ஸோ அந்த கரையான் வரும்போது கண்டிப்பாக போர்டாச்சு. ரெண்டாவது நீ எது பண்ணாலும் இடக்கு மடக்கம் கரையான பட்டு இந்த வரைக்கும் எரியுது. சரி, பின்னாடி வந்து கரையான் எங்கே வரைக்கும் எரியுது. ஸோ இதெல்லாம் நீ வந்து ஒரு டேபிளோ ஒரு போர்டு ஒரு உட்டன் ஒர்க் நீ பண்ண போகிற பசங்க வச்சுட்டு போனாலே 2 நாள் கழிச்சு கரையான் நின்றோம். அத்தாடி சிஸ்டம் சாப்பிட யூசியலான ஒரு விஷயம். இதெல்லாம் வரும்னு நான் சொல்லிடுறேன். நீர் கரையான் வரும், நார்மல் கரையான் வரும். நீர் கரையாங்கிறது வந்து வாட்டர் டேபிள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வர வேண்டியது. இதெல்லாம் வாட்டர் டேபிள் அதிகமாக தான் இருக்குது. ஈரப்பதம் இருந்த இடத்துல கண்டிப்பாக நீர் கரையான். நம்ம யூசேஜில் இருந்தது இது ஒரு வேலை யூசேஜ் நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு கபோர்டே டேபிளே ஒரு இடத்துல உரமாக சாத்தி வச்சுட்டான்னு வச்சுக்கோ, பின்னாடி தண்ணி உனக்கு தெரியாது. நீ ஒரு 2 நாள் கான்சியஸாக இருப்ப, 3ஆம் நாள் மறந்துடுவேன். அதை நீ ஒரு வருஷத்துக்கு ஒரு எடுத்து க்ளீன் பண்ணும்போது தான் தெரியாது அரைச்சிருக்கு. அதனால சொல்றேன், கபோர்டாக இருந்தால் நம்ம அலுமினியம் பிளேயருங்க, இல்லைன்னா யூபிசி அந்த மாதிரி பிளேயர் ரெண்டும் வேண்டாம். கரையாமல் முடிச்சோம் கண்டிப்பாக. என்கிட்ட பர்சனலாக கேட்டேன்னா ஒயிட் தீம் வந்து அழுக்கு அதிகமாகும். ஒயிட்டை ப்ரிஃபர் பண்ணாமல் ஒயிட் ஷேடில் இருக்கிற க்ரீன் கலரோ லைட் கிரேவோ அந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷேடில் இருக்கிற கலரை ப்ரிஃபர் பண்ணுவோம். ரெண்டாவது இல்லை ஒரு செவரு டார்க் ஷேடும் மிச்சம் 3 செவரும் லைட் ஷேட். அந்த ஷேட் சொன்னால் அவன் மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். சரியா? ரெண்டாவது பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த கலரை மாற்றணும்னா ஃபஸ்ட் ப்ரைமர் போடணும். ப்ரைமர் போட்டு ஒயிட்டாக மாற்றணும். அதுக்கப்புறம் ப்ரைமர் 2 கோட்டு போடணும். அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்ட் 2 கோட், ஒரு 2 கோட்டோ ஒரு கோட்டம் ஏதோ ஒன்று நினைக்கிறேன். அதுக்கு 2 கோட் கண்டிப்பாக போட்டால் தான் அது மாறும். இதே தான். சரியா? உங்கள் லைட்டில் கொடுத்தா தான் கொஞ்சம் ரைட்டாக தெரியும். டார்க் அடிக்க இருட்டு. ரெண்டாவது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுற அப்படின்னா இதெல்லாம் நீ வந்து உனக்கு ஏற்றாப்புல மாற்றணும். ஐ மீன் உன்னோட மைண்ட் செட்டுக்கு ஏற்றாப்புல மாற்றணும்னா ஒரு சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் எவ்வளோ ஆகும்? கிட்டத்தட்ட 50 ரூபா தாண்டி 1 ரூபா தாண்டி 50 to 1 கண்டிப்பாக வரும். நிப்பாட்டவே முடியாது. ரெண்டாவது நீ இந்த மரத்துக்கு பெயிண்ட் பண்ணி தான் ஆகணும், இதுக்கும் பெயிண்ட் பண்ணி தான் ஆகணும். நல்லா தானே இருக்குது. பெயிண்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை அந்த கேப் மட்டும் இருக்குல்ல, அதை நீ ஃபில் பண்ணணும். கேப் மட்டும் இருக்குல்ல, ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் ஆச்சு பண்ணணும். பெயிண்ட் அடிக்கிறதுனால உனக்கு அது மட்டும் பழசா தெரியும். நல்லா இருக்கும், அதை மட்டும் பார்த்து இந்த ரூம் ஒரு ரூமாச்சும் நீ இந்த ரூம் மட்டுமாச்சும் நீ உனக்கு ஏற்றாப்புல பண்ணி தரேன். ஆனால் கஸ்டமர் உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நானே வந்து உள்ளே உட்காரேன்னா இப்படி வேலையை இப்படி சுற்றி பார்ப்பேன். அதுக்கு ஏற்றாப்புல உனக்கு ஏற்றாப்புல ரெடி பண்ணிக்க. இது வேறு எந்த கலர் கொடுத்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி சொல்லுவேன். சரி, அவ்வளோதான். இதில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் இந்த ஒர்க் அப்படியே விட்டுரு. இந்த சுவிட்ச் போர்டு எதையும் டிஸ்டர்ப் பண்ணாத. உனக்கு வேணும்னா வச்சுக்க. இல்லை அப்படின்னா புதுசாகவே அவுட்டரில் பைப் லைன் போட்டு அடிச்சிடும் பெஸ்ட். ஆமாம், அதில் ஒரு ELC பின் இருக்கும். அது கண்டிப்பாக வேணும். அது என்னன்னா ஒன்று கிரவுண்டில் பாஸ் ஆனாலோ இல்லை அம்மா அதை தெரியாமல் டச் பண்ணாலோ டக்குன்னு கரண்ட் கட் ஆஃப் ஆகிடும். ELC ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு முத்தூட் ஃபினான்ஸ் பக்கத்தில் பஜாஜ் கிளினிக்கு, அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம விவேகா கம்ப்யூட்டர்ஸ், ஒரு நல்ல குழப்பம் உள்ள ஏரியா. இதில் நீ வந்து ஒரு லுக் வைஸ் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்ததுன்னா பஸ்ஸு போகிற வந்து நான் என்ன சொல்கிறேன், நம்ம அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணாதான் அந்த அவுட்புட் எடுக்க முடியுமான்னு கேட்கணும். அதாவது ப்ரீமியம் லுக்கு குட் குவாலிட்டியில் தான் வரும். அதாவது நம்ம லோ குவாலிட்டி யூஸ் பண்ணால் லோ குவாலிட்டின்னு கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் தான். நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ்னாலும் ஒரு 20 ரூபா தான் கம்மியாக இருக்கும், 40 ரூபா கம்மியாக இருக்கும். நான் போய் சொல்லுவேன். நான் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து ஒரு சும்மா தேடி பார்க்குறேன். அதாவது ரேட்டு கம்மியாக நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற மெட்டீரியல்ஸை தேடுறேன். அது கம்பேர் பண்ணி பார்ப்போம், எது பெஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். கரையாமல் இருந்துன்னா நம்ம ஒரு வீட்டு அதாவது ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கிற ஆன்டிடெர்மெண்ட் வச்சு அடித்தா நிற்காது. அது வந்து ரொம்ப கம்மி தான். ரியாக்ஷன்ஸ் ஒரு 2 மாதம் தான் இருக்கும். அதுக்கு மேலே மறுபடியும் கரையாமல் அதுக்கு தனி சொல்யூஷன் ட்ரில் போட்டு அதில் வச்சு ஸ்ப்ரே பண்ணுவோம்.
இப்போதைக்கு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி மண்ணெண்ணோட அப்படியே நிற்கும். அது நம்ம ஆர்டர் கடையில் இருக்கு. அவனுகிட்ட சொன்னோன்னா அவனை ஆர்டர்லெஸ் கொண்டு வருவான். அவன் ஃபுல் தான் இருந்தாலும் ஸ்மெல் இருக்காது. ஆக்சுவலாக யோசிச்சதை விட நிறைய வேலை இருக்குது. எப்படி சொல்ல, நாங்கள் சிம்பிளாக வருவோம், சும்மா பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் எதிர்பார்க்காத விட எல்லாமே எதை கை வச்சாலும் கையோட வர மாதிரி தான் இருக்குது. இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாம், பார்த்து எந்த அளவுக்கு அவுட்புட் கொண்டு வர முடியும் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு நம்ம அவுட்புட் நல்லா எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்.